This is one very interesting case. நம்ம வந்து பொண்ணுக்காக அப்பியர் ஆனோம். பொண்ணு வந்து ஆல்ரெடி ஷி வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். ஒரு 6-7 இயர்ஸாக ட்ரூ லவ் உருகி லவ் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு காஸ்ட் சார்ந்த ஒரு பையனை. அது வந்து ஃபேமிலிக்கு வந்து தெரிய வருது. பொண்ணு வந்து ஷீ இஸ் ஃபைட்டிங். இல்லை பையன் வந்து நல்ல பையன், ஃபேமிலி நல்லவங்க, இவ்வளோ ஏர்னிங்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. உன்னால எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வர வேண்டாம், ஃபேமிலியில் லவ் மேரேஜ்னே ஒரு டாபிக் வந்ததில்லை. சீக்கிரமாக பையனை பார்க்குறாங்க. இவளும் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொண்ணு பையனும் மீட் பண்ணுவாங்களே, அது யூஸ்வல் ப்ராசஸ். ஸோ அந்த டைமில் பொண்ணு சொல்லியிருக்கா கிளியராக, நான் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஸோ நான் உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுறேன், ஐ எம் ஸ்டில் இன் லவ் வித் ஹிம். சடனாக மறந்துட்டு நான் எப்படி உங்களோட வாழ முடியும்? உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, இது வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்களே வேண்டான்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நீங்களே என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். பையனும் ஓகேம்மா இப்படியா, சரி டோன்ட் வரி, நான் சொல்லிடுறேன். அடுத்த நாள் கால் வருது. என்னென்னா பையனோட ஃபேமிலி வந்து ஓகே சொல்லிட்டாங்க, என் பையன் வந்து ரொம்ப ஹாப்பி, கல்யாணம் ஆகுது. ஸோ அந்த நைட்டில் பொண்ணு சொல்கிறா, நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் வந்து என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த டைமில் கூட இந்த மாதிரி ஆண்கள்லாம் இருக்காங்களா, பட் எனக்கு வந்து டைம் வேணும். இவனும் ஓகே சொல்கிறான். ஸோ தே ஹாவ் செப்பரேட் பெட்ரூம்ஸ் இருக்குது, 2 பேருக்கும் செப்பரேட் பாத்ரூம்ஸும் இருக்குது. ஒரு நாள் அவன் என்ன சொல்கிறான்னா, தண்ணி வரல என் பாத்ரூமில், ஏதோ ஒரு இஷ்யூ, நான் வந்து உங்களோட பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன். பொண்ணு ஷி கெட்ஸ் இன் டு த பாத்ரூம் அண்ட் அங்கே வந்து சடனாக ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ அது பார்க்குற சடனாக என்ன கேண்டில் கிஃப்டா ஏதாவதுன்னு, பட் ஏதோ ஒன்று தோணுது. உடனே இது எடுத்துகிட்டு ஷி கோஸ் டு எலக்ட்ரானிக் ஷாப். இது என்னென்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. பார்த்தா there's a camera inside it. இதை பார்த்துட்டு உடனே ஷீ கால்ஸ் த ஃபேமிலி. அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி கேமரா வச்சுருக்கான். பையனும் வரான், ஃபேமிலி, மதர், ஃபாதரு, பிரதரோட ஒய்ஃபும் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. என்னது அது கேமராலாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணை ஹஸ்பண்டு கூட நம்ப முடியாதுன்னா அப்போ வேறு யாரை தான் நம்ப முடியும்? உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் ஏன் வச்சுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் மேடம், எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது வெதர் நிஜமாவே இது. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். வணக்கம். இந்த ஷோவில் வந்து நம்ம நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் கேசஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதில் நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? திஸ் இஸ் ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். நான் உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன் என்ன ஆச்சுன்னு. நம்ம வந்து பொண்ணுக்காக அப்பியர் ஆனோம். பொண்ணு வந்து ஆல்ரெடி ஷி வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். ஒரு 6-7 இயர்ஸாக ட்ரூ லவ் உருகி லவ் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு காஸ்ட் சார்ந்த ஒரு பையனை. அது வந்து ஃபேமிலிக்கு வந்து தெரிய வருது. அண்ட் ஃபேமிலி என்ன சொல்லுதுன்னா, நீ எவ்வளோ வருஷம் லவ் பண்ணாலும் அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நீ மறந்துடு. பிகாஸ் நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு அந்த பேர்லாம் வேண்டாம். அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகும். ஸோ நீ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுற பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணு வந்து ஷீ இஸ் ஃபைட்டிங். இல்லை பையன் வந்து நல்ல பையன், ஃபேமிலி நல்லவங்க, இவ்வளோ ஏர்னிங்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. உன்னால எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வர வேண்டாம், ஃபேமிலியில் லவ் மேரேஜ்னே ஒரு டாபிக் வந்ததில்லை, உனக்கு என்ன ஸ்பெஷலாக? இது வந்து எங்கள் சொசைட்டியில் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ ஒரு கெட்ட பேர் கொடுக்கும்னு சொல்லி ஸோ சீக்கிரமாக பையனை பார்க்குறாங்க. இவளும் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா. And then one alliance comes to her. ஸோ பார்க்குறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொண்ணு பையனும் மீட் பண்ணுவாங்களே, அது யூஸ்வல் ப்ராசஸ். ஸோ அந்த டைமில் பொண்ணு சொல்லியிருக்கா கிளியராக, நான் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், இது பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க, நான் வந்து ஓடி போயிடுவேன் நான். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ வந்து மூட்டை கட்டிடணும்னு சொல்லி இது சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுறேன், ஐ எம் ஸ்டில் இன் லவ் வித் ஹிம். சடனாக மறந்துட்டு நான் எப்படி உங்களோட வாழ முடியும்? உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, இது வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்களே வேண்டான்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நீங்களே என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம், ஆல் தி பெஸ்ட்டு, அதெல்லாம் சொல்கிறா. பையனும் ஓகேம்மா இப்படியா, சரி டோன்ட் வரி, நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் பையனுக்கு ஏதாவது ஜாப் வேணும்னா அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவனும் போகிறான். அடுத்த நாள் கால் வருது. என்னென்னா பையனோட ஃபேமிலி வந்து ஓகே சொல்லிட்டாங்க, எவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் என்கேஜ்மெண்ட் முடிக்க முடியுமோ பண்ணிடலாம். என்கேஜ்மெண்ட் கூட வேண்டாம். ஏன்னா சில ஃபேமிலிஸ் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் வைக்காமல் டைரெக்டாக அவங்க மேரேஜே பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ மேரேஜ் கூட எங்களுக்கு ஓகே தான், நீங்கள் என்ன டேட் சொல்கிறீங்களோ ஓகே, இல்லைன்னா நாங்களே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், எங்களுக்கு பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் அவங்க ஒர்க் பண்ணோன்னா பண்ணலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஜாலியாக இருக்கட்டும். ஸோ என் பையன் வந்து ரொம்ப ஹாப்பி, அவன் கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன்னு
ஆமாம் அப்படி சொல்லியிருக்கான் பையன். ஸோ மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு வந்து மூஞ்ச காட்டுற ஆக்சுவலி அவங்களோட ஃபோட்டோ ஆல்பமே பார்த்தா சிரிக்கவே இல்லை நம்ம பொண்ணு. அவ்வளோ ஷீஸ் ஷோயிங் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் ஹிம். இருந்தாலும் ஸோ தே கெட் மேரிட், கல்யாணம் ஆகுது. ஸோ அந்த நைட்டில் பொண்ணு சொல்கிறா, நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் வந்து என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த டைமில் கூட இந்த மாதிரி ஆண்கள்லாம் இருக்காங்களா, பட் எனக்கு வந்து டைம் வேணும். சடனாக எப்படி உங்களை வந்து ஹஸ்பண்டாக பார்க்க முடியும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், நம்ம மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியே போகலாம், வி வில் கெட் டு நோ ஈச் அதர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி தான் சொல்கிறேன். இவனும் ஓகே சொல்கிறான். ஸோ அவங்க வெளியே போகிறாங்க அதெல்லாம். ஸோ பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு ஷில் பி டாலாக அந்த ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்களே, நல்லா இருப்பா. பையன் வந்து ஓகே தான். பட் இவ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கா ஃபேமிலி கிட்ட, எனக்கு பிடிக்கல, இது வந்து என்னோட ஸ்டைல் மாதிரி தெரியல, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட சந்தோஷத்துக்காக ஏன் ஒரு பையனோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணும், எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். பையன்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 2 பேரும் அக்செப்ட் பண்ணல. தே கெட் மேரிட். டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு வந்து கேட்குறான், இன்னும் எவ்வளோ டைம் வேணும், நான் என் சைட்லேருந்து எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ தே ஹாவ் செப்பரேட் பெட்ரூம்ஸ் இருக்குது, 2 பேருக்கும் செப்பரேட் பாத்ரூம்ஸும் இருக்குது. ஒரு நாள் அவன் என்ன சொல்கிறான்னா, தண்ணி வரல என் பாத்ரூமில், ஏதோ ஒரு இஷ்யூ, நான் வந்து உங்களோட பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன்னு. பொண்ணும் சரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. அவன் என்ன சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ போயிடு, பிகாஸ் ஐ ஹாவ் அ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு. ஸோ இது வந்து ஒரு 2.5 months ஆஃப் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த சீன் நடக்குது. பொண்ணு ஷி கெட்ஸ் இன் டு த பாத்ரூம் அண்ட் அங்கே வந்து சடனாக ஒரு கேண்டில் இருக்குது. அந்த கேண்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல, பட் இட் லுக்ஸ் லைக் அ வெரி ஒரு சஃபஸ்டிகேட்டட் ஒரு கஸ்டமைஸ்டு கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ அது பார்க்குற சடனாக என்ன கேண்டில் கிஃப்டாக ஏதாவதுன்னு, பட் ஏதோ ஒன்று தோணுது, ஏன் சடனாக கிஃப்ட் பண்ணணும், அது பாத்ரூமில் என்ன ஒரு கேண்டில், ஆமாம் அப்படி என்ன சர்ப்ரைஸு. அப்போ கூட இவளுக்கு வந்து தப்பாக எதுவும் தோணலை, என்ன இந்த ப்ராடக்ட்டு ஓகே வேஸ்ட் ஆகக்கூடாது, பாத்ரூமில் தண்ணி படும்ல, ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அது எடுத்துகிட்டு வெளியே வச்சுருக்கா. அண்ட் தென் அவங்க ரெடி ஆகுறாங்க. தென் இந்த கேண்டில் எடுத்துகிட்டு ஏதோ பார்க்குற உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இல்லாத மாதிரியும் இருக்குது. பார்த்தா ஏதோ கேண்டில் மாதிரியும் இருக்குது, பட் சம் டவுட். ஸோ உடனே இது எடுத்துகிட்டு ஷி கோஸ் டு எலக்ட்ரானிக் ஷாப். இது என்னென்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. பார்த்தா தேர்ஸ் அ கேமரா இன்சைட் இட். ஆக்சுவலி நான் அது பார்த்துருக்கேன், அந்த கேண்டில். இட் லுக்ஸ் லைக் அ டால் மாதிரியும் இருக்குது, கேண்டில் மாதிரி இருக்குது. பார்த்தா நமக்கு அது தோணவே தோணாது கேமரா தானே. உடனே தென் இதை பார்த்துட்டு உடனே ஷீ கால்ஸ் த ஃபேமிலி. அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி கேமரா வச்சுருக்கான், என்னை உடனே வந்து கூட்டிகிட்டு போங்க. ஸோ ஃபேமிலி வருது, ஊர்லேருந்து வருது, கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது தான் நமக்கு கால் பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேம் ஒரு இஷ்யூ இருக்குது, வந்து பேசுகிறோம். ஸோ ஆஃபீஸ்க்கு வராங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு வந்து கிளியராக சொல்கிறா, நான் வந்து சொல்லிட்டேன் கிளியராக, எனக்கு வந்து இது செட் ஆகாது, நான் ஓடி போக போகிறேன்னு நினச்சிட்டு என்னை வந்து இதில் புஷ் பண்ணிட்டாங்க. நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு அந்த பையனோட ஃபீலிங்ஸ் வரல, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலை, எதுக்கு அவனோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும். இவங்க தான் இல்லை அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, டைம் போக யூ வில் ஸ்டார்ட் ஃபாலிங் இன் லவ். அதாவது டைம் போகிறதுனால நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி ஃபேமிலிஸ் பாருங்கள் எப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. தென் தே ஷோட ஷீ செட், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு மெயின்டெனன்ஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துட சொல்லுங்கள், எனக்கு இவனை நம்பி நான் எப்படி இவனோட வாழ்கிறது. ஃபேமிலி அப்போ சொல்லுது, ஆமாம் கரெக்டு தான், பாப்பா சொல்கிறது கரெக்டா, இந்த மாதிரி எப்படி ஒரு ஆளை நம்ப முடியும்னு. ஸோ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம பேசி பார்க்கலாம், அவங்களே கூப்பிட்டு பேசி பார்க்கலாம், அவங்க என்ன தான் சொல்கிறாங்க. மியூச்சுவலாக போனால் இட்ஸ் வெரி ஈஸி சார், பிகாஸ் 2 பேரும் மியூச்சுவல் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம், அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ஈஸியாக போயிடும். பட் அதர் சைடு வந்து இல்லை, நான் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு உன் கூட தான் இருக்கணும்னு சொல்லும் போது தான் அப்போ தான் ப்ரொசீடிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் திங். ஸோ அது ட்ராப் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன், ஓகே நம்ம பேசி பார்க்கலான்னு. ஸோ இன்வைட் பண்ணோம். ஸோ அந்த பையனும் வரான், ஃபேமிலி, மதர், ஃபாதரு, பிரதரோட ஒய்ஃபும் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. ஸோ நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னது அது கேமராலாம் வச்சிட்ருக்காங்க, ஸோ ஒரு பொண்ணை ஹஸ்பண்டு கூட நம்ப முடியாதுன்னா அப்போ வேறு யாரை தான் நம்ப முடியும். உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் ஏன் வச்சுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் மேடம், எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது வெதர் நிஜமாவே இது பொண்ணா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரானு. பிகாஸ் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு
எவ்வளோ டைம் தான் வேணும்? இது வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியலையா? ஸோ கல்யாணம் பண்ணால் டெஃபினெட்லி நம்ம வந்து வி ஹாவ் டு கெட் ஃபிசிக்கல், குழந்தைங்க, லவ் அதெல்லாம் இருக்குல்ல. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை எனக்கு டைம் வேணும், இது வேணும்னு அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் அவன் அவ்வளோ ஆர்கியூ பண்ணுறான், கன்வின்ஸ் பண்ணுறான். அவன் பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்கிறான். ஹஸ்பண்டாக நான் பண்ணுறேன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். எனக்கு டவுட்டாக இருக்குது, இவ வந்து நிஜமாவே லேடி தானே இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா? பிகாஸ் இவ்வளோ டைம் எதுக்கு எடுத்துக்கணும்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அவளுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஃபினான்ஷியலி எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு சில்லி ரீசன் தான். அவள் வந்து வேறு யாரும் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். பட் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்போ தான் எனக்கு டவுட் வருது. பட் இவங்க சொல்லிட்டாங்க தானே? சொல்லிட்டாங்க, ஆமாம். பட் ப்ரூஃப் என்ன இருக்குது? இப்போது இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா. பட் இவன் என்னன்னா அதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது மேடம்? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வாட்ஸ்அப் சேட் காட்ட சொல்லுங்கள், இல்லைனா ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் கொடுக்க சொல்லுங்கள் அவன் இந்த மாதிரி சொன்னான்னு. அந்த மாதிரி அவன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறான். இப்போ வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, அவள் பொண்ணா பையனானு எனக்கு தெரியல. அதனால தான் நான் சிசிடிவி அந்த கேமராவை நான் வச்சேன். ஸோ இப்போ வேணும்னா இப்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து என் மேலே தப்பாக சொல்லிவிடுவா. இது வந்து வெளியே போய் நாங்கள் வந்து ஊருக்காரங்க, ஊரில் போய் இந்த மாதிரி சொல்லிட்டானா யார் என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஸோ நான் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நான் இவளோட தான் இருப்பேன். அவன் சொல்கிறான். இவ கேட்குறா, நீ இவ்வளோ பண்ணிவிட்டு நான் உன்னோட எப்படி இருக்க முடியும்? ஃபேமிலியும் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 2.5 months அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு 2.5 years அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவள் சொல்கிறா, அவள் அசிங்கமாக திட்டுறா நாங்கள் இருக்கும் போதுமே. சரி, நானும் யூஸ்வலி கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணும் போதும் திட்டும் போதும் நான் வந்து ஒரு 2 minutes நான் அப்படியே விட்டுருவேன். ஆமாம், அவங்க கோபம், அவங்களோட ஃபீலிங்ஸ், அந்த வருத்தம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ லெட் இட் அவுட். ஸோ 2 பேரும் கத்திட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அவன் வந்து இல்லை, கொடுக்க முடியாது, அவள் தான் வேணும், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது சொல்கிறான். அவனோட ஃபேமிலியும் சொல்கிறாங்க, இல்லை நீ விட்டுரு, இதெல்லாம் செட் ஆகாது, வேறு யாராவது உன்னோட நம்மளோட வசதிக்கு என்ன வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்களா? இவ இல்லைன்னா இன்னொருத்தி, அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே நீங்கள் போயிடுங்க, நான் பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா மியூச்சுவலாக கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஈஸி, கரெக்டாக? ஸோ 2 பேரும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களோட அடுத்த லைஃப்பை பாருங்கள். ஸோ ஆஸ் அன் அட்வொகேட் இஃப் தே கம் ஃபார் அ மியூச்சுவல் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ பொண்ணை போய்ட்டு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நான் பையனை கூப்பிட்டு நான் பேசினேன், உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? பிகாஸ் இவ்வளோலாம் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு இருக்கணும்னா எப்படி முடியும்? அப்போது அவன் சொல்கிறான் என்கிட்ட, இல்லை மேடம், இது வந்து ஐ ஆல்சோ ஹாவ் ஹார்மோன்ஸ், ஐ ஆல்சோ ஹாவ் ஃபீலிங்ஸ். 2.5 months எப்படி மேடம் என்னாலையும் ரெசிஸ்ட் பண்ண முடியும்? பார்க்குறதுக்கு வேற அழகாக இருக்கா. ஸோ ஐ வாண்டட் டு see her body. ஓகே, you're not coming and having a physical contact with me, you're not proceeding for it. ஓகே, அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி பார்த்துட்டு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன்னு நான் அப்படி பண்ணேன். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு நான் தப்பு பண்ணுற மாதிரியே எனக்கு தோணலை. ஸோ நான் சொன்னேன், ஓகே நீங்கள் இது சொல்லிட்டீங்க, இதெல்லாம் கோர்ட்டில் போய் சொன்னால் எவ்வளோ உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இது வந்து நீங்கள் மியூச்சுவலாக கொடுத்துருங்க. இன்னொன்று வந்து பொண்ணு என்ன சொன்னான்னா, எனக்கு மெயின்டெனன்ஸ் கூட வேண்டாம். ஸோ இப்போது தே மேரிட், டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் அவள் ஜாபை குவிட் பண்ணிட்டா இவனுக்காக. ஸோ மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அவள் கிளியராக சொல்லிட்டா, எனக்கு மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தானா, நான் சொன்னேன், நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம்ப்பா, நீ டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீ போயிடு. ஸோ அவன் கேட்டான், மேம் நிஜமாவே நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம்ல, நான் எந்த காசும் கொடுக்க வேண்டாம். நான் சொன்னேன், எதுவுமே வேண்டாம், நீ டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துரு. ஸோ ஃபைனலி சரி நான் மியூச்சுவலாக டிவோர்ஸே கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு தென் ஹீ கேவ் அ டிவோர்ஸ். இப்போது பொண்ணு வந்து ஷீ இஸ் ஸ்டில் சிங்கிள், அவங்க வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங். இந்த ஹீரோ வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்களுக்கு 2 பசங்க இருக்குது. இப்போ என்னங்க சொல்கிறீங்க? ஏதோ பெரிய கதை சொல்லிட்டு டக்குன்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம்ல. பட் பேரண்ட்ஸாக இருந்துட்டு, பேரண்ட்ஸ் தான் ஒரு பெரிய வில்லன்னு நான் சொல்லுவேன் இந்த இஷ்யூவில். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, அவங்களோட அந்த ஃபேமிலி பேர், அந்த டைட்டிலுக்காக பசங்களை வந்து பிடிக்கிறதோ இல்லையோ நீ வந்து மேரேஜ்னு ஒரு இதில் வந்து போயிடு. அதுக்கப்புறம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அது எப்படி முடியும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, இட் இஸ் அ லைஃப், கரெக்டாக? பட் சில பேரண்ட்ஸ், அந்த சில ஃபேமிலிஸ்ன்னு சொல்லலாம், அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்க மேரேஜே வந்து ஐயோ இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட டியூட்டியை முடிச்சிடணும், அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அது தவிர்த்து யாருமே டீப்பாக பார்க்குறது இல்லை. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து இப்போது ஒரு
பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஆமா. அண்ட் இந்த மாரி நெறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நெறைய மேரேஜஸ் பாருங்களேன். அந்த பேரண்ட்ஸ் அப்பா, அம்மா சொன்னதுனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் கூட வைஃப் கிட்ட சொல்லுவாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் இல்ல எனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அம்மா, அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நெறைய பேர் வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துட்டு, அவங்க 2 பேருக்கும் தே கிவ் ஸ்பேஸ். ஓகே, பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம டைம் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அந்த மாதிரியும் நிறைய மேரேஜஸ் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இப்போ தேர் ஆல் லைக் அ வெரி ஹாப்பி கப்புள். பட் இந்த பேரண்ட்ஸ்ட்ட நீங்க பேசுனீங்களா? இப்ப நீங்க பாருங்க உங்களோட உங்க பேருக்காக நீங்க இப்படி பண்ணி வச்சீங்க. பட் இப்படி ஆயிடுச்சுன்னப்போ, இப்ப எப்படி யோசிக்கிறீங்க? நான் பண்ண தப்புன்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னு ஏதாவது நான்லாம் பேச கேட்டிருக்கீங்களா? மாட்டேன், நான் திட்டுவேன். பிகாஸ் அவங்க வந்து மைனர் இல்லை, ஓகேவா? நிஜமாவே சின்ன பசங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ கேர் எடுத்துட்டு, அவ்வளோ காஷன் எடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். அவங்க மேஜர், அவங்க வந்து தே வெரி கிளியராக அந்த பொண்ணு சொல்லியிருக்கா கரெக்டாக. அது தவிர்த்து உங்களுக்கு என்ன அவ்வளோ அந்த ஃபேமிலி நேமு, ஃபேமிலி பேர், சொசைட்டி என்ன சொல்லும்? ஸோ எல்லாரும் சொசைட்டின்னு நினச்சிட்டு அவங்க சொந்த பசங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நிறையா பேரண்ட்ஸ்க்கு தெரியல. பட் இதுக்கு ஏதாவது ரெக்ரெட் பண்ணாங்களா உங்ககிட்ட ஏதாவது அவங்க பேரண்ட்ஸ்? ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் வந்து லவ் மேரேஜ்னு ஒன்று நடக்கவே இல்லை. அந்த இன்சிடெண்ட், அந்த நம்ம ஆஃபீஸில் பேசினதை வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கோ. இப்போ ஆமாம், இப்போ நீ யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கோ, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஃபேமிலி பேராவது அதெல்லாம் நீ விடு, உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்போதான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரியலைஸ் அந்த பையனோட பிஹேவியர் பார்த்துட்டு இந்த பொண்ணோட வலி அப்போதான் அவங்களுக்கு தெரியுது. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, அப்போ நீங்க ரியலைஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு நடந்தாதான் நீங்க வந்து ரியலைஸ் பண்ணுவீங்களா? ஸோ உங்க ரியலைசேஷனுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடணுமா? அவளுக்கு வந்து இப்போ சப்சிக்யூட் மேரேஜ் நடக்குதுன்னா இட்ஸ் செகண்ட் மேரேஜ் தானே. ஸோ இட் இஸ் ஸ்டில் மேரேஜ் ஆகி ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு தானே. அந்த பேர் எதுக்கு வரணும்? அவளா சூஸ் பண்ணா. நீ பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து ஏதோ நல்லது பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ அது இட்ஸ் வெரி சேட் தான். பட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்காங்க. பட் என்னென்னா, மேரேஜ் வந்து பெரிய விஷயம் இல்லை, மேரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, எந்த ஏஜில் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பேரண்ட்ஸாக உங்கள் பசங்களுக்குன்னு ஒரு நல்லது பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு யூ சிட் அண்ட் டாக். பசங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. அவங்க எந்த வயசானாலும் 35 ஆகுது 30 ஆகுது, உட்காந்து பேசுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பிடிச்சிருக்கான்னு கேட்டு. பிகாஸ் மேரேஜ் இஸ் அ ஒன் டைம் கமிட்மெண்ட், ஓகேவா? நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் கேவலமான பேர் தான் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கும், கரெக்டாக? ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ நான்லாம் நல்லா திட்டி விட்டுருவேன். கடைசியில் வந்து அவங்க இன்னும் சிங்கிளாக தான் இருக்காங்க. அவர் கல்யாணமே குழந்தைய. ஆமாம். பையனுக்கு வந்து he is married and he has 2 kids. பொண்ணு வந்து she is still single. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.